தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போதே சூடுபிடித்திருக்கிறது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பிரதமரின் பயண திட்டம் குறித்து விரிவாக பார்க்கலாம். வரும் 26ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வருகிறார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு பாஜக சார்பில் பிரம்மாண்டமான வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 380 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்தில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் தற்போது 2 விமான நிறுவனங்கள் மூலம் சென்னை பெங்களூருக்கு மட்டும் 9 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த விமான நிலையம் சர்வதேச தரத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதால் இனிமேல் இரவு நேர விமான சேவையும் தொடங்க முடியும். மேலும் 2357 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சேத்தியாத்தோப்பு சோழபுரம் பகுதி 4 வழிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு அன்று இரவு 9:30 மணி அளவில் பிரதமர் மோடி இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் திருச்சிக்கு புறப்பட்டு செல்கிறார். அன்று இரவு அவர் திருச்சியில் தங்குகிறார். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் திருச்சியில் இருந்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சிவாலயத்தில் ராஜேந்திர சோழ மன்னனின் திருவாதிரை பிறந்த நாள் விழா நடக்கிறது. விழாவில் பங்கேற்பதற்கு முன்பு கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி சுமார் 700 மீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மேற்கொள்வார் என தெரிய வந்துள்ளது. ரோட் ஷோ முடிந்ததும் அவர் தமிழக பாஜக நிர்வாகிகளை சாதாரணமான முறையில் சந்தித்து நலம் விசாரிப்பார். இதையடுத்து அவர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்கிறார். விழாவில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிடுகிறார். பிறகு இளையராஜாவின் திருவாசகம் சிம்போனி இசை நிகழ்ச்சியை பிரதமர் கண்டு களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக 2 நாட்கள் தமிழகம் வந்தாலும் தன்னுடைய பயணத்தில் பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்துவது, கூட்டணியை ஒருங்கிணைத்து செல்வது மற்றும் தமிழக அரசியல் சூழல் குறித்து விரிவாக ஆலோசிப்பார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.